ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே சீக்கிரமாக நிறைவேறணும். உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் இருந்தாலோ மன உளைச்சல் இருந்தாலோ அது எல்லாமே சீக்கிரமாக சால்வ் ஆகணும். இறைவனையும் யூனிவர்ஸையும் பிரார்த்தனை பண்ணிப்போம். ஓகே, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் மனசில் நினச்சிருக்க அந்த ஸ்பெஷல் பர்சன் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஓகே, நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிற அந்த ஸ்பெஷல் பர்சன் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒன் சைட் லவ்வாக இருக்கலாம், ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம். ஓகே, இல்லை நீங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து பிரிஞ்சு கூட போயிருக்கலாம். உங்கள் மனசில் இப்போது அவங்க இருக்காங்க. அவங்க உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ நாம் பார்க்கலாம். ஓகே, எயிட் ஆஃப் வாண்ட்ஸ், ஸ்டார், Knight of Wands, Knight of Swords, Ace of Pentacles, Five of Wands, Ten of Cups, Eight of Cups, Moon, Empress. ஓகே, பாட்டம் ஆஃப் த டெக் வந்து குயின் ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு. இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங், ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்கான ஒரு ரீடிங், யாருக்காகவும் ஸ்பெசிஃபிக்காக இல்லை. ஓகே, அதே மாதிரி எந்த ஜெண்டர் பேஸ்டும் கிடையாது. இஃப் யூ ஆர் மேல், இஃப் யூ ஆர் ஃபீமேல், உங்களுக்கு ரெசினேட் ஆச்சு அப்படின்னா அப்ளை ஆகும். ஓகேங்களா, ரெசினேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுறலாம். அண்ட் ஒரு நியூட்ரல் ரீடிங் இது. ஓகே, ஜென்ரல் எனர்ஜியை வச்சு கொடுக்குற ஒரு ரீடிங் அண்ட் ஒரு டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ இந்த வீடியோ உங்களுக்கு உங்கள் கண்ணில் படுதோ, நீங்கள் பார்க்குறீங்களோ, அப்போ தான் யூனிவர்ஸ் இந்த மெசேஜை உங்களுக்கு கன்வே பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சரியா? ஓகே, இப்போ வந்து நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களோட எனர்ஜியை நம்ம செக் பண்ணிப்போம். எயிட் ஆஃப் வாண்ட்ஸ் இருக்குது, ஸ்டார் இருக்குது அண்ட் எம்ப்ரெஸ். ஓகே, ஸோ இந்த கார்ட்ஸ் வச்சு உங்கள் எனர்ஜியை ஃபஸ்ட்டு செக் பண்ணிப்போம். நீங்கள் வந்து இப்போது ஒரு ஹீலிங் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் ஃபேஸில் இருக்கீங்க. ஓகே, எயிட் ஆஃப் ஒன் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ப்ராக்ரெஸ் ஆகணும். உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் வரணும், உங்கள் பர்சன்கிட்டேருந்து ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே, லவ் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ஃபாஸ்ட் ப்ராக்ரெஸ் இருக்கணும், நெக்ஸ்ட் லெவலுக்கு சீக்கிரம் போகணும், ஒரு கமிட்மெண்ட் லெவல் வரணும் அப்படிங்கிற அர்ஜ் உங்ககிட்ட வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி உங்கள் பர்சன் மனசில் என்ன இருக்குது, நீங்கள் வந்து சிங்கிளாக இருக்கீங்க, ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் க்ரஷ் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கா, உங்கள் கூட ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகணும், ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணணுங்கிற ஆசை இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இதுவே நீங்கள் வந்து நோ காண்டாக்டில் இருக்கீங்க, ஒரு எக்ஸிஸ்டிங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து இப்போ நோ காண்டாக்டில் இருக்கீங்க, செப்ரேஷனில் இருக்கீங்கன்னா இப்போ அவங்க என்ன தான் நினைக்கிறாங்க, திரும்ப இந்த ரிலேஷன்ஷிப்பை ரீகன்சில் பண்ணலாமா, இல்லை ரீகனெக்ஷன் இருக்கா, வெயிட் பண்ணலாமா, இல்லை நம்ம மூவ் ஆன் பண்ணலாமா, அந்த மாதிரி அவங்க சைட்லேருந்து என்ன கிளாரிட்டி வரப்போகுது, நமக்கு சீக்கிரம் ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெயிட்டிங் எனர்ஜியில் இருக்கீங்க. ஓகே, அண்ட் ஸ்டார் கார்டும் வந்திருக்கு. ஸோ உங்கள் மனசில் இன்னுமே ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓகே, இந்த கனெக்ஷன் வந்து நல்லபடியாக தான் முடியும். நீங்கள் வந்து சிங்கிள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, இந்த ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்குது. ஓகே, அதே மாதிரி நோ காண்டாக்டில் இருக்கீங்க, செப்ரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரிலேஷன்ஷிப்க்கு வந்து ஒரு பாசிட்டிவ் அவுட்கம் இருக்குது, நல்லபடியாக தான் இது முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்குது. அண்ட் எம்ப்ரெஸ் கார்டுமே இருக்குது. நீங்கள் வந்து நேச்சுரலி வந்து ஒரு லவ்விங் பர்சன், ஒரு கேரிங் பர்சன், ஒரு அட்ராக்டிவ் எனர்ஜி இருக்குது உங்ககிட்ட. மற்றவங்க வந்து உங்ககிட்ட ரொம்ப ஈஸியாக அட்ராக்ட் ஆகிடுவாங்க. ஓகே, ஸோ உங்கள் ப்ரெசன்ஸே வந்து மற்றவங்களை வந்து உங்ககிட்ட புல் பண்ணும். ஸோ இதுதான் உங்களோட எனர்ஜியாக இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் வந்து ரெடி ஃபார் லவ் அந்த ஸ்டேஜில் தான் இருக்கீங்க இப்போது. ஓகேவா, இதுதான் உங்களுடைய ஓவரால் எனர்ஜி. ஆனால் யூனிவர்ஸ் வந்து இப்போ ஒரு பேஷன்ஸ் டெஸ்ட் வச்சுருக்காங்க உங்களுக்கு. ஓகேவா, நீங்கள் பொறுமையாக இருக்கணும். ஓகே, நீங்கள் ரொம்ப நிதானமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். நீங்கள் வந்து லவ் ரிலேஷன்ஷிப்க்கு ரெடியாக இருக்கீங்க. ஆனால்
ஒரு வெயிட்டிங் எனர்ஜியை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கொஞ்ச நாள் காத்திருங்க, பொறுமையாக இருங்க அப்படிங்கிற ஸ்டேஜில் தான் இப்போ நீங்கள் இருக்கீங்க. யூனிவர்ஸ் அதை தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுதான் உங்களுடைய ஓவரால் எனர்ஜி. இது உங்களுக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபர்தராக இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம், ஆர்எல்ஸ் யூ கேன் ஸ்கிப். ஓகேங்களா? அடுத்து நீங்கள் நினைக்கிற அந்த ஸ்பெஷல் பர்சன், உங்கள் மனசில் இருக்கிற உங்களுடைய ஸ்பெஷல் பர்சன், உங்கள் பர்சனோட எனர்ஜி என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நைட் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு, நைட் ஆஃப் ஷோர்ட்ஸ் இருக்குது, மூன் கார்ட் இருக்குது, அண்ட் 8 ஆஃப் கப்ஸ் இருக்குது, 5 ஆஃப் வான்ஸ் இருக்குது. ஓகே, உங்களோட எனர்ஜி வந்து ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்குது. ஓகே, ஸ்டேபிளான ஒரு எனர்ஜியாக தெரியல. நைட் ஆஃப் வான்ஸ் இருக்குது, நல்ல ஒரு அட்ராக்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது, ஆனால் கன்சிஸ்டன்சி இல்லை. நைட் ஆஃப் ஷோர்ட்ஸும் இருக்குது, ரொம்ப இம்பல்சிவாக இருக்காங்க, சடனாக வருவாங்க, சடனாக போவாங்க. ஓகே, திடீர்னு உங்கள் கூட ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க, திடீர்னு விலகுவாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் எனர்ஜியை கொடுப்பாங்க. அண்ட் மூன் கார்டும் இருக்குது, ரொம்ப குழப்பம், நிறைய பயம் இருக்குது, நிறைய ஃபீலிங்ஸை மறைக்கிறாங்க. அவங்களோட உணர்ச்சிகள், உணர்வுகள், அவங்களோட எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே மறைக்கிறாங்க. சில உண்மைகளையும் உங்ககிட்ட மறைக்கிறாங்க. ஓகே, அண்ட் 5 ஆஃப் வான்ஸ், அவங்களுக்குள்ள நிறைய இன்னர் கான்ஃப்ளிக்ட் இருக்குது. டிசிஷன் எடுக்க ரொம்ப யோசிக்கிறாங்க, ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அவங்களால எந்த ஒரு டிசிஷனுமே எடுக்க முடியல. ஓகேவா? ஸோ இன்னர் கான்ஃப்ளிக்ட்ஸ் ரொம்ப ஹெவியாக இருக்குது. 8 ஆஃப் கப்ஸும் இருக்குது, எமோஷ்னலி டிஸ்டன்ஸாக ட்ரை பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களோட எனர்ஜின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்குள்ளே நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, மேபி ரிலீஜியஸ் வைஸ், கேஸ்ட் வைஸ் ஆர் ஏஜ் வைஸ், இல்லை உங்களோட கஸ்டம்ஸ் வேறு இருக்கும், அவங்க கஸ்டம்ஸ் வேறு இருக்கும், நீங்கள் மேரிட், அவங்க மேரிட், அந்த மாதிரி ஏதோ வந்து சொசைட்டியில் அக்செப்ட் பண்ண முடியாத டிஃப்ரென்சஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் ரிலேஷன்ஷிப்பை வந்து இந்த சொசைட்டி அக்செப்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான டிஃப்ரென்சஸ் இருக்கலாம். அதனால தான் ஒரு நாள் க்ளோஸ் ஆகுறாங்க, ஒரு நாள் விலகி போகிறாங்க, நிறைய குழப்பம் இருக்குது, எந்த ஒரு டிசிஷனும் எடுக்க முடியல. ஸோ எல்லா விதத்துலேயுமே ஸ்டேட்டஸ் வைஸ் உங்களுக்குள்ளே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஓகேங்களா? ஏஜ் வைஸ். ஸோ அதனாலேயே வந்து அவங்களால ஒரு கிளியர் டிசிஷன் எடுக்க முடியல. ஓகேங்களா? ஸோ நீங்கள் சிங்கிளாக இருந்தாலும் சரி, ஒரு நோ கான்டாக்டில் இருந்தாலுமே சரி, உங்களுக்குள்ள டிஃப்ரென்சஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனாலேயே உங்கள் பர்சன் வந்து ரொம்ப ஒரு இன்னர் கான்ஃப்ளிக்ட்ஸ் ஹெவியாக ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் அவங்க கரியர் வைஸ் ஸ்டேபிள் ஆகணும் அப்படிங்கிற எண்ணமும் அவங்களுக்குள்ளே இருக்குது. ஓகே, நம்ம செட்டில் ஆகணும், அதுக்கப்புறம் இதை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இல்லை, கம்ப்ளீட்டாக ஒரு கிளாரிட்டி இல்லைங்கிறது தெளிவாக தெரியுது. பட் உங்களை விட்டு போகணுங்கிற எண்ணம் இல்லை அவங்களுக்கு. உங்களை விட்டு போகணும் அப்படின்னு நினைக்கல. பட் அவங்களோட சுச்சுவேஷன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு நல்ல ஒரு அவுட்கம் வருமா, நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுமா, எல்லோரும் அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற நிறைய ஒரு பயத்தை அவங்களுக்கு கொடுக்குது. ஸோ அதனால் அவங்க எமோஷ்னலி டிஸ்டன்ஸாக ட்ரை பண்ணுறாங்களே தவிர உங்களை கம்ப்ளீட்டாக விட்டுட்டு போகணும்லாம் அவங்க நினைக்கல. ஓகேவா? ஆனால் ஸ்டே பண்ணுறதுக்கும் அவங்கள்ட்ட கிளாரிட்டி இல்லை. உங்கள் கூடவே இருக்கணும், இந்த ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு சேர்ந்தே கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கும் அவங்கக்கிட்ட கிளாரிட்டி இல்லை. சரியா? ஸோ மிக்சட் சிக்னல்ஸ், அவங்கக்கிட்ட இருந்து மிக்சட் சிக்னல்ஸ் வரும். ஸோ அதுவே உங்களுக்குள்ளே ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் உங்கள் பர்சனோட எனர்ஜி. இதுவும் உங்களுக்கு மேட்ச் ஆச்சு, உங்கள் பர்சன் எனர்ஜியோட மேட்ச் ஆச்சு அப்படின்னா இதை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த வீடியோவை ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாம், ஆர்எல்ஸ் யூ கேன் ஸ்கிப். ஓகே, அடுத்து அவங்க உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஏஸ் ஆஃப் பென்டிகிள்ஸ் இருக்குது. ஓகேவா? அண்ட் 10 ஆஃப் கப்ஸ் இருக்குது, குயின் ஆஃப் ஷோர்ட்ஸ், பாட்டம் எனர்ஜி. ஓகே, இந்த கார்ட்ஸ் மூலமா என்ன தெரியுது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அவங்களோட கனெக்ஷன் வந்து ஒரு 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 உண்மையான ஒரு காதல் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு ரியல் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க லைஃப்பில் கிடைச்சது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஏஸ் ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்திருக்கிறது. அண்ட் 10 ஆஃப் கப்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இந்த பர்சன் வந்து உங்கள் கூட லைஃப் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசைகள் இருந்திருக்கு, டீப் திங்கிங் இருந்திருக்கு. பட் என்ன பண்ணுறது, சிச்சுவேஷன் அதுக்கு ஆப்டாக இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, கண்டிப்பாக உங்கள் கூட ஃபேமிலியாக இருக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ளே இருக்குது. ஃபேமிலியாக நீங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கணும், அண்ட் குழந்தைங்கள்லாம் இருக்கணும், நீங்கள் ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு ஃபேமிலியாக ஃப்யூச்சரில் இருக்கணுங்கிற ஆசைகள்லாம் அவங்களுக்குள்ளே இருந்திருக்கு. ஓகே, அதனால் இமேஜின் பண்ணியிருக்காங்க அவங்க. அண்ட் குயின் ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்து பாட்டம் எனர்ஜி வந்திருக்கு. ஸோ ஆனால் உங்களை வந்து அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் பர்சன், ரொம்ப இண்டிபெண்ட் அண்ட் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு பர்சனாக பார்க்குறாங்க உங்களை. ஓகே, ஸோ உங்களுக்குள்ள டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறது இந்த கார்டு மூலயமா கன்ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ நீங்கள் இண்டிபெண்ட், ஃபினான்ஷியலி ஆர் எல்லா விதத்துலையுமே ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருக்கீங்க, ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக இருக்கீங்க.
உங்களை வந்து எதை வச்சுமே உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அவங்களோட யோசனைகள் இருக்குது. உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது அவ்வளோ ஈஸியாக அப்படின்னு பார்க்குறாங்க அவங்கள. ஓகேங்களா? ஸோ அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, வந்து ஒரு சீரியஸான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இதை கொண்டு போகணும். நீங்களுமே ஒரு சீரியஸ் ரிலேஷன்ஷிப்கான ஒரு மெட்டீரியல். ஆனால் அவங்க சைடில் அவங்க ரெடியான்னு யோசிக்கிறாங்க. ஓகே, ஸோ அவங்க கரியர் வைஸ் ஸ்டேபிள் ஆகணும்னு கூட நினைக்கலாம். பட் ஃபேமிலியை வந்து எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு யோசிக்கலாம். ஓகேங்களா? ஆர் உங்கள் ஃபேமிலி சைடு என்ன மாதிரி இஷ்யூஸ் இருக்குது எல்லாத்தையுமே அவங்க யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ இவங்க வந்து நம்மளோட லைஃப் பார்ட்னராக இருக்கிறத ஒரு பர்சன், அதுக்கு டிசர்வான ஒரு பர்சன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஹஸ்பண்ட் மெட்டீரியல் ஆர் ஒய்ஃப் மெட்டீரியல் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நான் வந்து ரெடியா அப்படிங்கிற ஒரு கொஷின் அவங்களுக்குள்ளே இருக்குது. ஓகே, ஸோ அந்த பயம் அவங்களுக்குள்ளே இருக்குது. ஏன்னா உங்களை அவ்வளோ ஸ்ட்ராங்காக பார்க்குறாங்க இல்லையா? ஸோ அது எல்லாமே அவங்களுக்குள்ளே ஒரு பயத்தை வந்து க்ரியேட் பண்ணுது. ஓகே, ஸோ அவங்க மனசில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களை மிஸ் பண்ணுறாங்க. 8 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி இருக்குது. கண்டிப்பாக உங்களை மிஸ் பண்ணுறாங்க. அண்ட் நைட் ஆஃப் வான்ஸ் அண்ட் நைட் ஆஃப் ஷோர்ட்ஸும் இருக்குது. உங்களை பற்றி நினைக்கிறாங்க. ஓகே, உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. என்ன நடந்தாலும் சரி, ஒரு நாள் இந்த ரிலேஷன்ஷிப் நம்ம நினச்ச மாதிரி போகும், பொறுமையாக இருப்போம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதே நேரத்தில் பயம் நிறைய இருக்குது, நிறைய குழப்பம் இருக்குது, மூன் கார்டு இருக்குது. ஸோ அது எல்லாமே அவங்கள பிளாக் பண்ணுது. ஒருவேளை நோ காண்டாக்டில் இருக்கீங்க அப்படின்னா அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கான காரணம் இந்த குழப்பங்களும் இந்த பயமும் தான். ஓகேங்களா? இதுவே நீங்கள் வந்து சிங்கிளாக இருக்கீங்க, அவங்களுக்கும் உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, ஆனால் வந்து அதை வெளிப்படுத்த மாட்டேங்கிறாங்க, உங்ககிட்ட க்ளோஸ் ஆக மாட்டேங்கிறாங்கன்னா அதுக்கும் காரணம் இந்த பிளாக் தான். ஓகே, பயம், குழப்பம். இப்போ போயிட்டு பேசிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஃபேமிலியில் அக்செப்ட் பண்ணலன்னா ஃப்யூச்சரில் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. ஓகே, நிறைய குழப்பம் இருக்குது. 5 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் வந்து ஈகோ கிளாஷஸ் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அவங்க வந்து உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, உங்ககிட்ட அட்ராக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கமிட்மெண்ட் அளவுக்கு கொண்டு போகிறதுக்கு அவங்க இன்னும் ரெடியாக இல்லை. ஓகே, ஒரு இன்டர்னலி ஒரு ஃபைட் நடக்குது. ஓகே, ரொம்ப ஒரு இன்னர் கான்ஃப்ளிக்ஸ்குள்ளே தான் சிக்கி தவிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஓவரால் மெசேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒன் சைடட் இல்லை. ஓகே, நீங்கள் இன்னுமே வந்து உங்களோட லவ்வை ப்ரப்போஸ் பண்ணாமல் இருக்கலாம், காதலை வெளிப்படுத்திக்காமல் இருக்கலாம். இருந்தாலுமே அவங்களுக்குமே ஃபீலிங்ஸ் இருக்குது. இது ஒன் சைடட் லவ் இல்லை, அட்ராக்ஷன் அண்ட் எமோஷ்னல் பாண்டிங் வந்து நல்லாவே இருக்குது. ஆனால் கிளாரிட்டி இஷ்யூ தான் இங்கே வந்து மெயின் ப்ராப்ளமாக இருக்குது. ஓகே, ஒரு கம்யூனிகேஷன் ப்ராப்பராக இல்லை. அவங்க மனசில் என்ன இருக்குங்கிறத அவங்க வெளிப்படையாக உங்ககிட்ட பேசலை. ஓகே, அதுதான் இங்கே வந்து மெயின் ப்ராப்ளமாக இருக்குது. மேபி ஒரு ரைட் டைமிங் வரும்போது அவங்க உங்ககிட்ட பேசலாம், மனசில் உள்ளதை வெளிப்படையாக சொல்லலாம். பொறுமையாக இருங்க. ஓகே, குயின் ஆஃப் ஷோர்ட்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பாட்டம் எனர்ஜியாக குயின் ஆஃப் ஷோர்ட்ஸ் இருக்காங்க. நீங்கள் வந்து உங்களோட வேல்யூலாம் கம்மி பண்ணிக்க வேண்டாம். ஓகே, அவங்க கிளாரிட்டி இல்லை, அவங்க கிளியராக இல்லை, தெளிவாக இல்லை அப்படின்னாலும் நீங்கள் தெளிவாக இருங்க அப்படிங்கிறது தான். ஓகே, நீங்கள் தெளிவாக இருங்க. ஸோ லவ் பொட்டென்ஷியல் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 10 ஆஃப் கப்ஸ் இருக்குது. ஓகே, இது வந்து ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பாக மாறுறதுக்கு நல்ல ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு. அண்ட் கம்யூனிகேஷன் சடனாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 8 ஆஃப் வான்ஸ் இருக்குது. அண்ட் மூன் கார்டு இருக்குது. நிறைய குழப்பம் இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பில். பட் ஒரு டைமிங் மட்டும் டிலே. டைமிங்னு பார்த்தோன்னா டிலே எனர்ஜி தான் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து ஒரு ஆன் அண்ட் ஆஃப் ஆர் புஷ்புல் கனெக்ஷன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பாக தான் இது இருக்குது. ஸோ இது வந்து ஒரு கைடன்ஸ். உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். இது வந்து கைடன்ஸ் தான். நீங்கள் இது பேஸ்டாக ஏதாவது டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் இன்ட்யூஷனை நல்லா கேட்டு உங்கள் இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதன்படி செய்யுங்க, அதன்படி டிசிஷன்ஸ் எடுங்க. ஓகே, இந்த ரீடிங் வந்து உங்களுக்கு ரீசனேட் ஆகலை, மேட்ச் ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை. ஓகேங்களா? தேவையில்லாமல் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இது வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னா உங்களுக்கானது இல்லை, வேறு யாரோ ஒருத்தருக்கானது. ஓகே, அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களோட எனர்ஜியும் இதுவும் டிஃபர் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கானது இல்லை. சரிங்களா? அண்ட் இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரீசனேட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள்.
மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ் ஆகுற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு வந்து உங்களோட கரியர் அண்ட் ரிலேஷன்ஷிப் பற்றி ஒரு கிளியர் பர்ஸ்பெக்டிவ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அண்ட் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம் ஃபார் பெய்ட் பர்சனல் ரீடிங்ஸ். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Keep supporting me. Thank you. Take care.